ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுமா? உங்கள் குடும்பத்தில் புருஷன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் அவங்க குடும்ப ஜெபம் பண்ணணும். அந்த குடும்ப ஜெபம் தான் அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது காலையில் இருக்கலாம், அது மத்தியானம் இருக்கலாம், ராத்திரி இருக்கலாம். ஒரு அரை மணி நேரம் எடுத்து இல்லை ஒரு 1/4 மணி நேரமாக எடுத்து குடும்பமாக 2 பாட்டு படித்து ஒரு வேதத்தை வாசித்து ஒரு குடும்ப ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த குடும்ப ஜெபத்தின் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதம் ஏராளம் ஏராளம் ஏராளம். உங்கள் வீட்டில் ஜெப சத்தம் கேட்டால் பக்கத்து வீட்டிலேருந்து ஆட்கள் வருவாங்க. இவங்க ஜெபம் பண்ணுறாங்க, அந்த வீட்டுக்கு நம்மளும் போகணும். அந்த குடும்ப ஜெபம் அது உங்கள் வீடை ஆலயமாக மாற்றும். ஆமென் சொல்லுமா? உங்க குடும்ப ஜெபம் அந்த வட்டாரத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏனென்றால் உதிக்கிற வெளிச்சத்திற்கு யார் வருவாங்களாம்? ராஜாக்கள் புறப்பட்டு வருவாங்களாம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அந்த ஜெபம் சாதாரண ஜெபம் அல்ல, அது உங்க குடும்பத்திற்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த ஏரியாவுக்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த தெருவுக்கு ஆசீர்வாதம், கிராமத்துக்கு ஆசீர்வாதம், இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம்.